ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வித்தியாசமான ஒரு ரசம் ரெசிபி. இது என்ன ரசம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்துட்டு பச்சை கொள்ளு ரசம். இது வந்துட்டு எல்லார் வீட்லேயும் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டியோட ரெசிபி இது. எங்கள் பாட்டி வந்து வீட்டில் யாருக்கும் சளி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த ரசம், மூலிகை ரசம், வெள்ளாங்க ரசம்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த ரசம் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அது குடிச்சா வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி நல்ல ரிலீஃபாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு கோல்டெல்லாம் வெளியில் வந்துடும். நம்ம இன்னைக்கு என்னோட பாட்டியோட ரெசிபி இருந்து இந்த பச்சை கொள்ளு ரசம் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கொள்ளு ரசம் வந்துட்டு கோல்டுக்கு மட்டும் இல்லை, இது வந்துட்டு வெயிட் லாஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ரசம். இது வந்துட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு நீங்கள் இந்த ரசம் வச்சு குடிக்கலாம். இது வந்துட்டு சூப் மாதிரி எடுத்துக்கலாம், நீங்கள் ரைஸுக்கு போட்டு சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு கொள்ளு நிறைய எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ரொம்பவே எனர்ஜி கொடுக்கக்கூடியது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. மசில் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த கொள்ளு. குதிரைக்கெல்லாம் வந்துட்டு கொள்ளு தான் கொடுப்பாங்க. குதிரை எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டில் கூட கிண்டல் பண்ணுவாங்க, கொள்ளு பருப்பு செஞ்சா இது என்ன குதிரையை சாப்பிட்றதெல்லாம் எங்களுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது அவ்வளோ ஹெல்தி, ரொம்பவே நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக இது அடிக்கடி உங்களோட ஃபுட்டில் சேர்த்திக்கோங்க. இந்த ஹெல்த்தியான பச்சைக்கொள்ளு ரசம் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான பச்சைக்கொள்ளு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சைக்கொள்ளு ரசத்துக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் கொள்ளு பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஹார்ஸ் கிராம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பருப்பு இது. ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரே ஒரு வரமிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். புளி வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் வேணும், கருவேப்பிலை, வரமிளகாய் வேணும் தாளிக்கிறதுக்கு. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையும் இதில் அரைச்சிக்க போகிறோம் தண்ணி விட்டு. இது கூடவே பெருங்காயமும் சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு எல்லா பொருளையும். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இப்போ இது கூடவே இந்த புளி தண்ணியை விட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டு அதையும் ஊற்றிடலாம். நான் ஆல்ரெடி புளியை கரைச்சி அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டேன். என் குரல் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. எனக்கு சரியான கோல்டு 1 வீக்காக, அதுக்காக தான் இந்த ரசம் வைக்கிறேன் நான். இது கோல்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மிக்சியில் இருக்கிற அந்த மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஊற்றிடலாம் புளியோட சேர்த்தி. இதில் நம்ம கொள்ளு பச்சையாக சேர்த்திருக்கிறோம். கொதிக்கும் போது வந்துட்டு நல்லா திக்காகும். அதனால நம்ம இதில் தண்ணி நிறைய சேர்த்திக்கலாம். ரசத்தோட கன்சிஸ்டன்சி வேணும்ல நமக்கு, அதனால இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட இதில் வந்துட்டு ஒரு தக்காளி கூட கரைச்சி விடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துறேன். ரசத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வந்துட்டு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு தாளிச்சுக்கோங்க. இதில் கடுகு வெடிச்சதும் இந்த கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த ரசத்தை விடலாம். இந்த ரசம் நல்லா ஒரே ஒரு கொதி நல்லா வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்க, ஒரு கொதி வருது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஓரம்லாம் நுரைச்சிட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட பச்சை கொள்ளு ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் இந்த ரசத்தை நம்ம சிப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவிடுங்க. பாருங்க, நம்மளோட ஆவி பறக்க பறக்க நம்மளோட பச்சை கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது குடிக்கிறதுக்கு நீ வந்து மூலிகை சமையல், அதனால டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு சூப் குடிக்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் குடிச்சிங்கன்னா. இன்னைக்கு என்னோட சளிக்காக வேண்டிதான் நான் இந்த ரசம் செய்கிறேன். இது வந்துட்டு நல்லா சுட சுட ஒரு கப்பில் விட்டு நீங்கள் சளி இருக்கும்போது குடிச்சு பாருங்க, எல்லா சளியும் வெளியே வந்துடும். நம்மளோட ஹெல்தியான கொள்ளு ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸாக ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.